எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். இந்த நேரத்துல கூட நம்ம தியானிப்பதற்காக எடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அத யாருமே பூட்ட மாட்டான், முடியாது. அவர் திறந்துட்டாருன்னா யாராலையும் பூட்ட முடியாது. அவர் பூட்டிட்டாருன்னா யாராலையும் திறக்க முடியாது. மற்றவங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் திறந்து நம் தேவன் வைத்திருக்கார். இந்த வசனத்தை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக்கிட்டார். இந்த நேரம் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எத்தனையோ பிரச்சனையோடு, எத்தனையோ கேள்விகளோடு, எத்தனையோ வேண்டுதல்களோடு இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்துராதா, இன்னைக்கு இந்த கவலை ஒழிஞ்சிராதா, இன்னையில இருந்து நான் நல்லா இருந்துருவேனா, என் குடும்பம் நல்லா இருக்குமா,
அநேக கேள்விகளோடு வந்திருக்காங்கப்பா. வந்த எந்த இதுக்கு தாகத்தோடு வந்திருக்காங்களோ, ஆண்டவரை எதுக்கு விட வேணும்னு வந்திருக்காங்களோ, தாகங்களை தீர்த்துருங்கப்பா, பசியை தீர்த்துருங்க. அவங்களுடைய வேண்டுதல் இந்த நாள்ல நிறைவேற்றும்படியாய் இருக்கிறோம். இந்த நேரத்தை நீங்க பொருட்படுத்துகிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே, உமது அதிகாரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசி வெற்றி சிறக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்பா நம்ம ஒவ்வொருவர் முன்பாக வாசலை திறந்து வச்சிருக்காரு. இன்னைக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் நிறைய நான் வெளியே சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா காரியத்தையும் வெளியே சொல்ல முடியாது. எல்லார் இருதயத்திலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன், நான் இத்தனை வருஷமா இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, எனக்கு இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. நான் என்னதெல்லாமோ பண்ணியாச்சு, எப்படி இல்லாமோ ஜெபம் பண்ணியாச்சு, ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, பிசாச வல்லமையின்படி அதிகாரத்தோடு துரத்தியாச்சு, கூடி ஜெபம் பண்ணியாச்சு, ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணியாச்சு, ஊழியக்காரங்கிட்ட சொல்லி பண்ணியாச்சு, வேதவசனத்தை வாசித்தாச்சு, தேவ சமூகத்துல இருந்தாச்சு. ஆனாலும் கூட என் காரியத்துல சில காரியங்கள் அடைக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. எனக்கு பதில் நேரடியா வந்து விசுவாசிக்கும், பதில் வந்துச்சுன்னு விசுவாசிக்கும். ஆனா நேரடியா அந்த பதில அனுபவிக்க முடியல. நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இப்படி நிறைய அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் ஓட, நாமும் நம்ம ஓட்டத்தை ஓட, வருஷங்கள் அந்த பிரச்சனைக்கு பதிலே இல்லாம அப்படியே போய்க்கிட்டே, கர்த்தர் நல்லவர் நம்ம போய்க்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அது இது அப்படிலாம் ஓட வேண்டாம். let your yes be yes and no be no. உள்ளதை உள்ளதென்று இல்லதே இல்லதென்று. பிரச்சனை இருக்கலாம் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் பிரச்சனைய இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னுலாம் ஓடுற காலங்கள் போதும். உண்மையிலே நிச்சயம் பிரச்சனை முடிந்து விடும் என்று ஆண்டவர் சொல்றார். அல்ல நீங்க எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இவ்வளவு நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடும், அதை தூக்கி அப்படியே கையில தூக்கி வச்சிருங்க. இதுக்கு முடிவே இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, எனக்கு திறந்த வாசலே இல்லை. சில தடவை பரலோகத்தை போய் முட்டினாலும் எனக்கு பதில் வர மாதிரியே இல்லை. நோய் ஏதாவது சொல்லியிருப்பாங்க டாக்டர், அது சோமாயிரும்னு பார்ப்போம். மறுபடியும் டெஸ்ட்லையும் போனாலும் என்ன செய்யும், அதே அளவு அப்படியே என்ன செய்யும் இருக்கும். எனக்கு கூட ஒரு 20 வருஷத்துக்கு பிரஷர். பிரஷர்னா நினைக்க மாதிரி கிடையாது. 220 பார் 140. நம்மளுக்கு மனுஷனுக்கு 120 பார் 80 இருக்கணும். 220 பார் 140 இருக்கும் அடிக்கடி. அதுக்கு வேரியேஷன்ஸ் இருந்தாலும் இவ்வளவு வரைக்கும் கூட வந்துருக்கு நான் பார்க்கும்போது. அதுக்கு பார்க்காம எவ்வளவுன்னு தெரியாது. எல்லாரும் எந்த டாக்டர்கிட்ட இதுக்குன்னு போகல, வேற எதுக்கா யாரையாவது கூட்டிட்டு போனா கூட அவங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீஸே தரணும்னா அந்த மாத்திரையை கட்டாயமா சாப்பிடமா, நீ பிழைச்சுக்கிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அப்படி இருந்த போதிலும் எனக்கு என்னதோ இல்லை விசுவாசம், இந்த ப்ரெஷர் மாத்திரையை சாப்பிட்டா நம்ம ஒரு மனுஷன் உயிர் வாழும் நாட்கள் முழுவதும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னாங்க. அதை எப்பமோ எங்கேயோ கேள்விப்பட்டேன். உடனே ஐயோ அப்படி எப்படி மாத்திரையை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல நாட்டம் இல்லை. எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க. என் மகன் கூட டாக்டர் தான், அவன்னு சொல்லி பார்த்தான். அம்மா யாருக்குனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களம்மா, ஒரு சின்ன மாத்திரை தான்மா, ஒன்றும் செய்யாது, சுகமாக்கு வரைக்குமாவது கொஞ்ச நாளுக்காவது போடணும்மா, இப்படி செய்யாதங்கம்மா, ரொம்ப பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னா. ஆனா நான் வந்து ரொம்ப ஒரு 20 வருஷமா இருக்கு நான் பெருசாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 2 வீலர்ல வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறதுமே அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி போனோம்னா திடீர்னு பிரச்சனை தூக்கி அடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்களே. சரி, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெண்டைக்கும் காப்பார்னு ஒரு வசனம் கிடைச்சது ஒரு நாள். அதனால நிச்சயமா வசனத்துல ஒரு நாள் தந்துட்டாரு இல்லையா, நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த ரீடிங் எனக்கு நார்மல் ஆகும், எல்லாரும் அதெல்லாம் ஆகவே ஆகாது, கொஞ்சம் வேணா குறையும், நிச்சயமா ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனா நான் இதுல இந்த குறிப்பிட்ட காரியத்துல இதே மாதிரிதான், அந்த வாசல் எனக்கு திறக்கப்படாது போல தெரிஞ்சது, அதனால இருக்குமோ இதனால இருக்குமோ அந்த ஸ்ட்ரெஸ் என்னதெல்லாமோ எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு புரியல, இது மாதிரி நீங்களும் இதே மாதிரி போகலாம். ஆனா நான் பயப்படவே இல்லை பார்த்துக்கோங்க. உண்மையில சொல்ல கொஞ்சம் கூட எந்த இருதயத்தின் ஆழத்துல பயம் இல்லை. நிச்சயமா நான் பலா வரும்.
மெடிக்கல் வேல்டு என்ன சொல்லிச்சுன்னா நிச்சயமா நார்மல் ஆகாது. ஆனா கர்த்தர் கிருபையா நேத்து காலையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மல் 120 கீழே 72 என்னப்போ வந்து நம்ப முடியல. என் மகன்தான் காட்டினேன். ஆனா எதுவுமே சொல்லல. ஆமாம்மா நார்மல் ஆயிடுச்சு. நல்லது. கர்த்தர் செய்த பொறுமையா இருக்கு. நான் உங்களையும் இப்படிலாம் ரிஸ்க் எடுக்க சொல்லல. அதுக்குன்னு ஸ்பெஷல் விசுவாசம் இருக்கணும். இதே மாதிரி வேற மற்ற காரியங்கள் ஆனா அது தீர்ந்து மற்ற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நான் சொல்ல மாட்டேன். வேற பிரச்சனைகள் அப்படி லைவா ஓடிக்கிட்டே இருக்கு. பிளரிஷ் ஆகி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த காரியத்துக்கும் இதை நான் அப்ளை பண்ணுவேன். போகவே இறங்கவே இறங்காத அந்த ப்ரெஷரை கர்த்தர் இறக்கி விட்டாரே ஆனால் இத மாதிரிப்பட்ட பிரச்சனையும் தீரும். அன்னைக்கு தாவீது சொன்னான் இல்லையா, அந்த கரடியை நான் கொண்டுட்டு வந்தேன், பிறகு சிங்கத்தின் வாய கிழிச்சு போட்டேன். அது கூட பார்க்கும்போது இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத் எனக்கு எம்மாத்திரம். அந்த சபை எல்லாம் பார்த்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜா சவுல் ராஜா அவங்க எல்லாம் வெல் ட்ரெயின்ட். இவங்க அண்ணமாரெல்லாம் எல்லாரும் போயிருக்கான். அவங்க எல்லாரும் நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்க. பட்டாளத்துல போய் அந்த அதுக்குரிய கருவிகளை போட்டு அதுக்குள்ள எதை அந்த ஈட்டியை தாங்குறது, என்ன கேடகத்தை போடுறது எல்லாமே வச்சிருக்காங்க. அத்தனை பெரிய சேனைகள் இருக்கு. ஆனாலும் அந்த கோலியாத்தின் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு ராஜாவுக்கு பயம் பிடிக்கி, எல்லாத்துக்கும் பயம் பிடிக்கி புறமுக்கு காட்டி இந்த உற்பத்தி எப்பாடி இது முன்னால தாக்கே பிடிக்காது. அவன் கைட்டு ஒரு நசுக்குனாலே நம்ம எறும்ப நசுக்குற மாதிரி நசுக்கப்பட்டுரும். வேண்டாம்ப்பா, நமக்கு பெஞ்சாதி பிள்ளையெல்லாம் இருக்கு, வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லி சத்தத்தை கேட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் 2 நாள் இல்ல 40 நாள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் அந்த கோலியாத்தை பார்க்கும்போது மூடப்பட்டதுதான் பார்க்கறாங்க. அவன் முகம் எல்லாமே எல்லாம் அந்த பைபிள் அழகா சொல்லுது. கையில என்ன இருக்கு, காலில் என்ன இருக்கு, மார்புல என்ன போட்டிருந்தான், தலையில என்ன போட்டிருந்தான், எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். அவங்களுக்கு அந்த கோலியாத் ஒரு அடைக்கப்பட்ட கதவா தான் தெரியுமா. ஆனா தாவீதுக்கு ஒரு திறப்பு இருந்தது. எந்த திறப்பு இருந்தது? எதை பார்த்தான்? நெத்திய பார்த்தான். அங்க இருந்து வாரான் இத்தினியூண்டு பையன், அவன் அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா ஒரு சின்ன கவன் வந்து ஒரு கல் இதுல படாட்டா அவன் அப்படியே அப்பளமாக்கிடுவான். தெரிந்தும் அவன் கண்ணுக்கு ஆண்டவர் எதை காட்டினாரு? திறந்த வாசல் நெத்தியில இருக்கு. ஒரே போடா நீ போட்டுடலாம். இன்னைக்கு ஆண்டவரை இங்க கேளு, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, எனக்கு வாசல் திறக்கப்பட்ட மாதிரி தெரியல. தைரியமா நம்ம தூக்கி என்ன செய்யணும்? கவன்கல்ல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையா முன்னால ஓடி கரெக்டா அதை பண்ணி நெத்தியில ஒரு அடி போட்டு கொஞ்சம் தப்பிடுதுன்னு வைங்க, அது வெறிதான், பயங்கரமான வெறிது. ஆனா கர்த்தரை நம்பி போனா இவன் எம்மாத்திரம். இன்னைக்கு உங்களுக்கும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னதெல்லாமோ என்ன செய்யலாம், ஓடிக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கர்த்தத்தை அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த இதுல எந்த இதுல எனக்கு திறவு போல் எனக்கு தாங்கப்பா. நமக்கு சாவிய தேவன் என்ன செஞ்சிருக்காரு. ஆக அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு திறவு போல், இந்த திறந்த வாசல் ஒரு சின்ன வாசலா கூட இருக்கலாம். கரெக்டா நம்ம பேரும் நம்ம பெரிய ரூம், பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. அந்த காலம்லாம் சர்ச்சில் இப்பெல்லாம் குட்டி குட்டி இதா போடுவோம். வெள்ளக்காரங்க கட்டின சர்ச்சி பெரிய நம்ம பங்களாதேஷ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அரண்மனை கதவு தோத்து போகும். அந்த காலத்துல கட்டின கதவு அவ்வளோ பெரிய பேரண்ட்ஸ் மிஷினரி கட்டிட்டு போயிருந்தாரு. அப்படி பெரிய கதவா என்ன செய்யும் இருக்கும். ஆனா அந்த திறக்கூடிய சாவி எப்படிதான் இருக்கும்? ஒரு குட்டி சாவி. அது அப்படி பூட்டப்பட்ட மாதிரி இருந்தா கூட நம்ம அதுல போய் என்ன செய்யணும்? திறக்கணும். இப்ப கொஞ்ச நாளுக்கு ஒரு சின்ன ஒரு கதை பார்த்தேன். ஒரு ராஜா ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாராம். இந்த ரூமை திறக்கவங்களுக்கு பெரிய கிஃப்ட் காத்திருக்கு, யார் திறக்காங்களோ அவங்களுக்கு இந்த இதை கொடுக்கப்படும் சொன்னார். ஒவ்வொருவரா வந்தாங்களாம். வந்துட்டு வந்துட்டு பார்த்தாங்களா ரொம்ப பெருசு.
அவர் அதுவும் சொல்லியிருப்பாரு. இந்த கதவு அப்படி கனமா இருக்கும், இப்படி கனமா இருக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாரு. கதவு பெரிய கதவுங்கிறதையும் சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா அந்த கதவை திறக்கும். யாரு திறக்காங்களோ அவங்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு பரிசு, பெரிய பரிசு. ஒவ்வொருவரா வந்து பார்த்துட்டு 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 இதுக்கு சாவி நம்மகிட்ட இல்லப்பா, இது நம்மால என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது, திறக்க முடியாதுட்டே போயிருவான். அதுல ஒரு சின்ன பையன் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் அந்த பார்ப்பான், அப்படி ஒரு தள்ளு தள்ளுவான், கதவு என்ன செஞ்சிரும், டமார்னு கீழே விழுந்துரும். அவர் பூட்டி இருக்கவே மாட்டாரு. அது பார்க்க பெரிய கதவு தான், ரொம்ப பெரிய கதவு, ரொம்ப இதுதான். இவங்க சாவியை போட்டு போட்டு திறக்க தள்ளுறதுக்கு யாருமே முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அது சும்மா ஒட்டி வச்சிருக்கும் கதவு. ஒரு தள்ளு தள்ளணும்னு போயிடும். அந்த ரூம்ல உள்ளதெல்லாம் அவங்களுக்கு. அந்த ரூம்ல பார்த்தா அவ்வளவு வைரம், அவ்வளவு அவ்வளவு தங்கம், அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை நிரப்பி வீட்டுக்கு வேணுங்க ஜாமான், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, அது இது, இதுல ஏகப்பட்ட பொருட்கள், கீபோர்டு, கிட்டார், அது இது என்னதெல்லாம் உண்டோ வாங்கணும்னு நினைப்பேன். எல்லா பொருளும் இருந்துதான் அந்த பெரிய அரை நிரப்பி எல்லாத்தையும் அள்ளிட்டு போவானா. எல்லாருக்கும் அர்த்தம் ஆயிட்டாங்க. நான் தள்ளி பார்த்தேன் இல்லைய, நான் அந்த சாவிக்குள்ள மட்டும் இப்படி இப்படி பார்த்தேன். நம்மகிட்ட தான் இவ்வளவு சாவி இருக்காது இருக்காதுன்னு போயிட்டோமே, தள்ளி பார்க்காம போனோமே அப்படின்னாங்க. அது போலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் திறந்துதான் வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்ம லெந்து காலத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள்ல ஈஸ்டர் நம்ம கொண்டாடுவோம். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார்னு வசனம் இருக்கு. சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆனா சீஷர்கள் உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க போனாங்களா, செத்த இயேசுவின் சரீரத்தை பார்க்க போனாங்களா? இல்ல, அவங்க போனது எதுக்கு போனாங்க? எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த தைலத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு போறாங்க. செத்த ஆளுக்கு தான் நார் இல்லையா, கொண்டு போய் தைலத்தை வச்சு அதை பார்த்துட்டு வருவாங்க. அவங்க அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கார் இல்லையா, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடுங்களேன், தெரியுங்களா அந்த பாட்டு? வாக்கு தத்தம் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னபடி உயிர் தெழுந்தார். அதனால சொன்னபடி உயிர் தெழுந்த ஏச செத்த ஆளா போயிருந்து அவங்க இதை கொண்டுட்டு போகக்கூடாது. நீ நம்ம கையில அப்படித்தான் வச்சிருக்கோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் பரிசுத்தப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய். நானே உன் பரியாரி ஐயா கர்த்தர். அவர் பரியார், நானே பரியாரினா என்ன அர்த்தம்? பரியாரினா டாக்டர். நானே உன் டாக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் உனக்கு மருத்துவர், நீ வேற மருத்துவரை தேடி அலையாத. எய்த்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, நல்ல மருந்தையும் தந்தாச்சு, நல்ல டாக்டரையும் தந்தாச்சு. நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? அந்த உயிருள்ள கிறிஸ்துவ, சொன்னபடியே உயிர் தெழுந்த கிறிஸ்துவ எங்க போய் தேடுவோம்? செத்தவங்க மத்தியில போய். ஒரு பாட்டுக்குள்ள உண்டுல, மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்து போயிட்டார். இன்னைக்கு நம்ம கையிலையும் இந்த மருந்து அந்த என்னது, அந்த வாசனை திரவியங்களெல்லாம் ரெடி பண்ணி போற மாதிரி நம்ம பிரச்சனைய கர்த்தர் தீர்த்துட்டேன்னு சொன்ன பிறகு நம்ம இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்குன்னு சொல்லி நமக்கு அதுக்கு அது இருந்துன்னா அதுக்கேற்ற பயம். இந்த நோய் வந்தா இவ்வளவு நாள்தான் அவங்க இருப்பாங்க, இவ்வளவு நாள்ல போய் சேர்ந்துருவாங்க, இதுக்கு மேல நம்மளால உயிர் வாழ முடியாது, இந்த கடன்காரன் வந்துட்டா இது இப்படித்தான், அவனுக்கு இத்தனை சதவீதம் கொடுக்கலன்னா முடியாது, சரி வாங்க நம்மளால முடியாது, நம்ம குடும்பமா சேர்ந்து மருந்து எடுத்து நம்ம வேலைகளை பார்த்து நம்ம வாழ்க்கைய முடிச்சு. பிசாசுடைய திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேண்டி வேறொருக்கும் வரான். அவன் நம்மளை இந்த பாடுபடுத்துவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா?
நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனா வேத புஸ்தகம் தான் நம்மளுக்கு தீர்வு. ஊழியக்காரர்கள் மற்றது எல்லாம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் செகண்டரி, ரெண்டாவது. முதல்ல இதான் நம்மளுக்கு ஜீவனுள்ள தேவ வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமாயி, இதுதான் இயேசு கிறிஸ்து. இதுல நமக்குடைய பிரச்சனைக்குரிய அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா நான் என் வாழ்க்கையில சின்ன வாழ்க்கை தான், இந்த அனுபவத்துல இருந்து நான் சொல்லுவேன். அது எப்படி ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையுமே கேட்டிருக்க மாட்டோம், கரெக்டா இருக்கும். ஒரு முறை எனக்கு விரோதமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமங்கள்ல 2 கிராமத்து ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, கூடி வந்து எல்லாமே பொய், உங்க வீட்டுக்கு நாங்க நீங்க 20 பேர் வாரம், தெருவுல இருந்து உங்களை அவமானிக்க போறோம் அப்படின்னு வந்து நிக்காங்க. அடுத்த கிராமத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, அப்படியா ரிட்டையர்ட் ஆக போறீங்க, நாங்களை ஆகவே விட மாட்டோம், ஒரு பெரிய கேங் ஊர் முழுவதும் சேர்ந்துக்கிட்டோம், நிறைய எழுதி வச்சிருக்கோம், கையெழுத்து போட்டவரே வந்து சொல்லுவார், நீ எச்சரிக்கையா இருக்குன்னு. இப்ப ஆண்டவரே இப்படிலாம் இருக்குதே அப்பா, என் கிராமம், ரெண்டுமே கிராமம், இவங்களுக்கு எந்த தவறும் நான் செய்யலையே, புரியுது, பிசாசு பொறாமையினால செய்த காரியம். ஒரு வசனம் இருந்து பார்த்துக்கிட்டேன், ஆபத்து 3, ஆபத்து மறந்துது, ஏன்னா மறந்துட்டு ஆபத்துல இருக்குது 3 அதிகாரம் 18 மறந்துட்டு, சாரி. அப்போ அந்த இதுல 3:14 நினைக்கிறேன். அதுல என்ன கொடுத்துருக்கலாம், கிராமத்து அதிபதிகளை ஈட்டிகளினாலே உருவ குத்தி நீர், நடு ராத்திரியில ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம். இவங்க எந்த தப்புமே செய்யல. இவன் ஒரு பேய தொடர்ந்துருப்பான். ஒரு பொம்பளை குறி சொல்றதுனால அநேக எஜமான்களுக்கு ஆதாயம் கிடைச்சது. தினமும் அந்த குறி சொல்ற பொம்பளை இவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும், நல்லாதான் சொல்லிச்சு. ஆனா இவனுக்கு அது பிடிக்கல, பிசாசுன்னு கண்டுபிடிச்சான். அவனுக்கு எவ்வளவு பவர் பாத்தீங்கன்னா வார்த்தையில. நீ ஒண்ணு இதுக்குள்ள சேதப்பட்டுவா, வெளியே போ, இயேசுவின் நாமத்துல கட்டளை இருந்தேன்னு போயிட்டான். அது ஓடி. இவருக்கு குறி சொல்றது இல்ல, அந்த எஜமான்களுக்கு ஆதாயம் இல்லை. உடனே இந்த எஜமான்கள் அந்த அதிகாரிகள்கிட்ட பிடிச்சு கொடுத்து அவங்கள நல்லா அடிக்கணுமா, ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு அவமானப்படுத்தணுமா. இப்படிதான் இன்னைக்கு நம்மளுக்கும் பிரச்சனைகள் ஓடி, சரியா? ஆனா நடந்தது என்ன, உள்ளதுக்கு போட்டாச்சு, ட்ரெஸ்ஸை கிழிச்சாச்சு, அடி அடி அடின்னு அடிச்சு போட்டாச்சு. இவங்க என்ன பண்ணல, இவங்க அதுக்கு செய்யல. கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்தாரு பாருங்க, பாட துதிக்க ஆரம்பிச்சாங்க. துதிக்க ஆரம்பிச்சது நடு ராத்திரியில. அந்த வலியெல்லாம் அவங்களுக்கு வலியா என்ன செய்யல, சரி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வலிக்க மாதிரி, அவமானப்படுத்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி விட்ட மாதிரி, நம்மள ரொம்ப வலிக்க மாதிரி உள்ள பிரச்சனைகளை போனா நம்ம என்ன செய்யணும், நடு ராத்திரியில இருந்து 2 நாளுக்கு சட்டம் போடுவாங்க, துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. நமக்கு தெரியாது, அது அற்புதத்தை செய்யும். எண்ணெயை ஊத்துனோம்னா குரு அப்படியே கரைஞ்சி மறைஞ்சு பேர். இது போல அப்படி என்ன செய்திருக்கு, ஆசிட ஊத்துனோம்னா அப்படி அழகா இருக்கிறதெல்லாம் அப்படியே பொட்டரிச்சு இந்த துணி எல்லாம் போயிடும். தேவ வார்த்தை ஆசிட் மாதிரி, தேவனை துதி ஆசிட் மாதிரி. நல்லா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண நம்ம கட்டு இல்லை, அந்த சிறைச்சாலைங்கிறது அடைக்கப்பட்ட நிலையை காட்டுச்சு. திறந்த வாசலை உனக்கு முன்பா வைத்திருக்க, ஒரு ஊர்ல அடைக்க முடியாது. எல்லா கதவும், ஒரு கதவு, இவன் போறது ஒரு ரூம்ல தான் படுத்திருக்கான், அந்த ஒரு ரூம் மெயின் கேட்டும் திறந்தா போகும். அப்படி இல்லை, இவங்க கூட இருக்கக்கூடிய கட்டுக்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நல்ல சத்தம் போட்டு சிரிச்ச முகத்தோட நல்லா ஃப்ரீயா பாடுங்க. எல்லா கட்டுகளும் அவங்க போயிடும். நீ உதடோடு உதடு அசைய மாட்டேங்கி, அப்படி கையை கட்டி எப்படி எப்படி போவோம். நிச்சயமா சொல்றேன், இங்க நல்லா ஆண்டவருக்கு சரீரத்தை ஒப்பு கொடுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்தது, அது வழிந்து ஓடுகின்றது. சிரிக்கலாமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்தது, அது வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது
ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி அழிந்தது, அது வழிந்து ஓடிந்தது. எதுக்குன்னா அந்த நிரம்பி வழிஞ்சுச்சுன்னா அந்த சந்தோஷம், அந்த திறப்பு, அது நமக்கு மாத்திரம் இல்ல, கூட இருக்கவங்களும் விடுதலை பெற ஏதுவாகும். நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருந்தவங்களுடைய கட்டுகளும் நிவர்த்தி ஆறத நம்ம பார்க்கணும். அது வேணுமா வேண்டாமா, நாமும் நம்ம வீட்டாரும் நாமும் நம்ம சபையில உள்ளவங்களும் விடுதலையோட நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அதனால ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கோம் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 60:18 அதன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய், அதன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உத்திரவேசிப்பார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்னால முன்னணியில நடந்து போவார். தடைகளை நீக்கி போட நம்ம கம்பீரமா நம்ம போவோம். அவர் அறைகளை திறக்க அறைகளுக்குள்ளே அருமையும் இனிமையுமான சகல வித பொருட்களும் நிறைந்த நிச்சயம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? அன்னைக்கு யாக்கோபு போனா அந்த அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவான். அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மாமா வீட்டுக்கு ஓடுதான். தனியா போறான். கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு படுத்திருக்கான். அங்க பாம்பு இருந்திருக்கும், பள்ளி இருந்திருக்கும், யானை புலி, எப்படியோ ஒரு காடு, அடர்ந்த காடு தான். அதுக்குள்ள போறான். என்னது கடிச்சு செத்தாலும் கேட்கறதுக்கும் ஆளு இல்ல. அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அண்ணன்ட்டு தான் நெண்டை போட்டு போறான். காப்பாத்துறது கூட ஆள் இல்லை. கடவுளை நீ ஒருத்தர் தான் எனக்கு கஞ்சம்னு சொல்லி கடவுளை நினைச்சு படுத்தான். அங்க கிடைச்சது என்னது? கீழே பூமியில ஒரு ஏணி வச்சிருந்தான். அந்த ஏணி துணி வானத்தை எட்டியிருந்தான். தேவதூதர்கள் பரலோகம் திறந்த வானம் திறந்து அங்கிருந்து ஏறினாங்களாம் இறங்குனாங்களாம். மேல ஏசு கிறிஸ்து தேவனானவர் நின்னாராம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாராம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் அப்படியே ஒரு கற்பனை பண்ணலாம். இப்படி உட்கார்ந்த மாதிரியே கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். திறந்த வாசல் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஒருவரும் அதை கூட்ட முடியாது. வானத்தின் வாசல் திறந்து, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனைகளோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், வெளியே சொல்ல முடியல. இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு வேணும். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்கவல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்கவல்லோ. எனக்கு ஒத்தாசை பெறும் பர்வதங்களுக்கு நேராக இன்னைக்கு கண்ணோக்கி பார்க்கும். வானத்துல இருந்து எனக்கு உதவி வருது. வானத்தின் வாசல்களை திறப்பாராம். அப்போ அநேக ஜாதிகளுக்கு நம்ம கடன் கொடுப்போமா? வானத்தின் வாசல் இன்னைக்கு திறக்கு. நம்ம எது அடக்கி கிடக்குன்னு நம்ம நினைச்சிருக்கோமோ அது ஆல்ரெடி ஏற்கனவே அது திறந்து என் கையில தான் இருக்கு, எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எவைகளை கட்டிப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னு சொன்னீரு. திறந்த வாசல் வச்சிருக்கிறப்பா, நானும் திறக்கப்படலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அருமையும் இனிமையுமான பொருட்கள். ஒரு வாசல் அல்ல, திறந்த வாசல்கள் உனக்கு தடையில்லாம புறப்பட்டு போவன். நடக்குது காலையே இருப்பேன். ஆண்டவர் வாயை திறந்துட்டார். ஆண்டவரே, திறந்த வாசல்கள் நான் பிரவேசித்து அந்த இன்பத்தை நான் அள்ளிக்கொள்ள, அந்த சொத்துக்களை அள்ளிக்கொள்ள, அந்த பொக்கிஷங்களை அள்ளிக்கொள்ள, அந்த அருமையும் இனிமையுமான பொருட்கள், நல்ல நல்ல வரங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு, வல்லமையை வச்சிருக்காரு, அதிகாரத்தை வச்சிருக்காரு. மண் கோயில் 7 தரம் இடுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களை வச்சிருக்காரு. இந்த சொல்லே இப்ப சொல்லு அப்படிங்காரு. பிரச்சனை வரும்போது எந்த நெகட்டிவ் வேர்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஏசப்பா, நான் நம்ம துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார். காலங்கள் கடந்தா கூட கட்டாயமா முடிச்சு தருவார். தேவனுக்கு தேடுகிறவன் அவர் உண்டென்று, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நீ துதிக்கிறோம். இந்த நேரத்துல எங்க அருமையான ஜனங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. திறந்த வாசல் எங்களுக்கு வச்சிருக்கீங்க.
எந்த இடங்கள்லயும் வல்லமையாய் போய் ஊழியங்களை செய்யட்டும். எல்லா தடைகளும் நீக்கப்படட்டும். எல்லா சரீர வியாதிகளும் மறையட்டும். மனக்கவலைகள் மாறட்டும். எல்லாம் ஒழிஞ்சு போட்டோம் அப்பா. ஆண்டவரே, பண கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு மறையட்டும். ஆண்டவரே, சமூகத்துல இருக்கிற நல்ல பேரு கெடுக்க மாதிரி நிறைய பேர் வேதனைப்படுத்தலாம் இவங்களை. ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு விலைக்கு பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல வைங்கப்பா. இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த ஐயர்வாள் ஆசீர்வதிங்க, தேசியார் ஆசீர்வதிங்க, மூப்பர்கள் ஆசீர்வதிங்க, விசுவாசிகள் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த சபை அதிகமாய் பெருகட்டும். அநேக கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்காங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. இருக்கட்டும், இருக்கட்டும். தோத்திரம், தோத்திரம். என்ன தீராத பிரச்சனையில வந்தாங்களோ பிள்ளைகளுக்கு தீர்த்து ஆண்டவரே, நல்ல செய்தி நாங்க அடுத்த தடவை வரும்போது இந்த காரியம் நடக்க முடியாது போல இருந்த கர்த்தர் நடத்தினார். நாங்க ஒருமிச்சு உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.